நம்ம நீங்கள் பார்க்க போகிறது வந்து டிவிஎஸ் சூப்பர் 110cc. இது வந்து டாப் வேரியன்ட் வந்து ஸ்பெஷல் எடிஷன் வரும். ஃப்ரண்ட்டில் வந்து 220 mm ரோட்டோ பேட்டரி டிஸ்க் வரும். அதனால் என்னன்னா டிஸ்க் லைஃப் வந்து அவ்வளோ ஹீட் ஆகாது. டிஸ்கோட லைஃப் வந்து அதிகமாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் இருக்கிறதுனால மேடு பழத்தில் ஏரியா போகும்போது சஸ்பென்ஷன் வந்து நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து எல்இடி டிஆர்எல் கொடுத்துருக்கோம். இதிலே வந்து பியானோ பிளாக் ஃபினிஷிங் கொடுத்துருக்கனால அவங்க வந்து பார்க்க வந்து ஸ்டைலிஷாக இருக்கும். அதுபோல் வண்டி ஃபுல்லாமே மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்கனால அவங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் லுக்காக இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து ஃபாலோமி ஹெட் லேம்ப் கொடுத்துருப்பாங்க. இது என்னன்னா வண்டி ஒரு வேளை நீங்கள் ரன்னிங்கில் இருக்கும்போது ஆஃப் ஆகிட்டாலுமே 20 செகண்ட்ஸ் வந்து இந்த லைட் எரிஞ்சிட்டே இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் சேஃபாக ஒரு பிளேஸ்க்கு போகிற வரைக்கும் ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காண்டி கொடுத்துருப்பாங்க. அதுபோல் ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்மார்டெக்ஸ் கனெக்ட் ஆப்ஷன் இருக்கிறதுனால டிஜிட்டல் மீட்டர் வரும். இதில் என்னென்னா ப்ளூடூத் ஆப்ஷன் வரும். கால் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா கால் வருது, மெசேஜ் வருது, டேன் பை டேன் நேவிகேஷன் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்லாம் காட்டும். அதுபோக டைம் காட்டும், நீங்கள் எவ்வளோ ஸ்பீடில் போகிறீங்க, ரியல் டைம் ஸ்பீடு ப்ளஸ் டிடின்னு ஆப்ஷன் வரும், டிஸ்டன்ஸ் எம்டி, இருக்கிற பெட்ரோலுக்கு எவ்வளோ தூரம் போகுன்றதையும் காட்டும். அதுபோக இன்டெலிகோ ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இது என்னன்னா இது ஆனில் இருக்கும்போது சப்போஸ் நீங்கள் வண்டியில் போகும்போது சிக்னல் இந்த மாதிரி இடத்துல வண்டி நிப்பாட்டி போகிற இடத்துல ஃபியூல் வந்து சேவ் பண்ணி கொடுக்கும். அதுக்கான இந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பெட்ரோல் டேங்க் இருக்குன்னா நீங்கள் உட்காந்துட்டே வந்து பெட்ரோல் போட்டுக்கலாம். அது வந்து உங்களுக்கு ஒரு கன்வீனியண்ட்டாக இருக்கும். உள்ளே ஏதாவது நீங்கள் திங்ஸ் வச்சுருந்தாலும் சேஃபாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து 2 லிட்டர் க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்கனால நீங்கள் வாட்டர் கேனு, பர்ஸ் இந்த மாதிரி எதனாலும் வச்சுக்கலாம். இங்கேயே மொபைல் சார்ஜிங் போட்டிருக்கனால சார்ஜ் பண்ணிவிட்டு மொபைலையுமே நீங்கள் வந்து உள்ளே வச்சுக்கலாம். அதுபோக அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்து 32 லிட்டர் இருக்கனால ஒரு 2 ஆப்ஷன்ஸ்கள் மட்டும் வச்சுக்கலாம். இல்லைனா நீங்கள் திங்ஸ் ஏதாவது வச்சுக்கனாலும் வச்சுக்கலாம். அதுபோக எமர்ஜென்சி பிரேக் வார்னிங்ன்றது கொடுத்துருக்கனால நீங்கள் ஸ்பீடாக போயிட்டு ஹைவே இந்த மாதிரி இடத்துல சடனாக பிரேக் அடிச்சிங்கன்னா அந்த சமயத்தில் வந்து 4 இண்டிகேட்டருமே வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். இது வந்து என்ன ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காண்டி கொடுத்துருக்கோம். இந்த வண்டியோட வீல் பேஸ் வந்து 1675 mm கொடுத்துருக்காங்க. ஸ்பீடாக போய் டேர்ன் பண்ணுறப்போ வந்து பேலன்சிங்காக இருக்கும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 163 இருக்கனால மேடு பள்ளத்தில் ஏரியா போகும்போது அண்டர் பாடி சேசிஸ் வந்து தட்டாது. அதுபோக இந்த வண்டியோட பவர் வந்து 7.91 bhp வித் 6500 rpm இருக்கனால பவர் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி டார்க்குமே 9.8 Nm இருக்கனால புல்லிங் பவருமே வந்து நல்லாயிருக்கும்.